ஹாய், நான் இப்போ வந்து ஒரு மஃபின் செஞ்சு காமிக்க போறேன். பனானா குக்கிங் வித் கார்த்திகேயன். அதான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல். ஷீதலும் கார்த்திகேயனும் ஒர்க் பண்ண போறாங்க. நான் கேமராமேனா மாற போறேன். ஓகே, இனி இன்கிரீடியன்ஸ்ல இருந்து நானும் கார்த்தியும் சொல்லுவோம். ஹாய், நான் கார்த்திகேயன். இப்போ நம்ம பனானா மஃபின் பண்ண போறோம். நான் சொல்ல கார்த்திகேயன் செய்ய போறான். அத்தை சொல்றேன், ஒன்னொன்னா செய்வோம். இதுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பனானா, ஒரு 4 இல்ல 3 பனானா. நல்ல பெரிய பனானாவா இருந்தா 3 போதும். சரியா? இது போக இதுல வந்து 2 எக் எடுத்து வச்சிருக்கேன். பனானா வந்து நல்லா இந்த மாதிரி குழு குழுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி மஃபின் பண்ணிடுங்க. இந்த பனானா வேண்டாம் தங்கம். இது இங்க பாரு, அத்தை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பனானா நீ சாப்பிடுறது. சரியா? இப்போ இந்த பனானா இப்போ இவ்வளவு இப்படி டார்க்கா ஆயிடுச்சு, இது எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி ஆக ஆக இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்றது. பனானா 4, எக் 2 இருக்கு. இது வந்து இந்த சுகர், ப்ரௌன் சுகர், அதாவது நம்ம இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுகரு. இது வந்து எண்ணெய். மெஷர்மெண்ட் எல்லாம் நான் அப்புறமா எழுதிடுறேன். இது வந்து சாக்லேட் சிப். இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக, பனானா மஃபினை சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு சின்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வந்து சாக்லேட்டு. இது சோடா உப்பு, பைகார்பனேட் ஆஃப் இது பேக்கிங் பவுடர், உப்பு, மைதா மாவு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பனானா எல்லாத்தையுமே இது வந்து இது டார்க் ஆக ஆக இது வந்து ரொம்ப இதா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதனாலதான் நமக்கு இதுல வந்து ½ கப் ஆஃப் டெலிஷியஸ் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். சரியா? அதனாலதான் நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ½ கப் சுகர் தான் நம்ம இதுக்கு போடுறோம். இப்போ இந்த இது நான் இப்போ மசிச்சு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த 3 பனானாவே போதும் அப்படின்னா இது போதும். இல்லை இன்னும் 1 தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நினச்சேன்னா நான் இன்னொன்னையும் இது பண்ணிக்கிறேன். இது சும்மா இதுக்கு வந்து பீட்டர் நீ பண்ண போறியா? சரி பண்ணு. நல்லா மேஷ் பண்ணல. பனானா உள்ள போட்டுருக்கீங்களா? ஆமா. இப்போ டைட் பனானா. மேபி போதும் பனானா. உனக்கு மிக்ஸ் பண்ண முடியலையா? சரி. இந்த மாதிரி இதுவே போதும்னு நினைக்கிறேன் நான். இந்த அளவுக்கு இவ்வளவு பல்ப் இருந்தாலே போதும். இதுக்கு அடுத்து இந்த சுகரையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இது இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் வந்து இப்போ நார்மலாகவே இப்போ சாதாரண சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முந்தி தான் ஒரு ஸ்பெசிஃபிக் கடையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே எல்லார்கிட்டையும் இப்போ நார்மல் சின்ன சின்ன கடையில் கூட கிடைக்கிது. அது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் போட்டுக்கோங்க. நார்மல் சுகருக்குமே அதே இது டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. நான் எப்பயுமே இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி வருமா? ஸ்ட்ரக்சர் மஃபின் தானே, இது ஒரே ஷேப் தான். இல்ல அந்த நார்மல் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான். டேஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்போ எக் இப்பதான் என்னால மிக்ஸ் பண்ண முடியும். வரேன் அத்தை, இது எல்லாத்தையும் ஊத்திடுறேன். மெதுவா மிக்ஸ் பண்ணணும். கார்த்திகேயன் வெளியே ஸ்பில் ஆயிடக்கூடாது. சரியா? நீ அத்தைட்ட கூட அத்தை உன் கையை பிடிச்சிட்டு பண்றேன். இந்த பாரு, நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். வேகமா பண்ணக்கூடாது, ஸ்லோவா பண்ணணும். Now I'm going to put the chocolate. Yeah, not now. இப்போ நீ சாக்லேட் போட்டேன்னா அது மாவுல பேட்டர்ல என்ன ஆகும்னா அது அப்படியே வந்து கீழே சிங்க் ஆயிரும். கீழே போய் பாட்டம்ல போய் உட்காந்துரும்.
அப்போ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்காது. சரியா? எப்போ நம்ம இப்போ சாக்லேட்டை போடணும்? சாக்லேட் நம்ம போடும்போது அத்தை காட்டுறேன். ஓகே. இது இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ இதை வச்சுலாம் அடிக்கக்கூடாதா ஷீத்தல்? தேவையில்லைம்மா. இது வந்து இது ஆக்சுவலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பண்ணுற மஃபின் இது. அப்போ பிரேக்ஃபாஸ்ட்னா எல்லாரும் அவசர அவசரமாக பண்ணுறது. அதனால இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடகடன்னு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வச்சிடலாம். இது இப்போ இந்த மைதா மாவு இந்த இதில் வந்து இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோடாவா? 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். உப்பு இல்லையா? பிளைன் சால்ட். அது சால்ட்டு. நீ அதுதான் இப்போ போட்ட? இது போட்டேன். சால்ட் வந்து சும்மா ஒரு பிஞ்சுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சும்மா மிக்ஸ் பண்ணிட்டு கார்த்தி இதில் போட போகிறேன் சாக்லேட்டு. இதை வந்து இதில் போட்டாச்சா? சாரி நயமா தான் போட்டாங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பனானா பல்ப்புக்குள்ளே போடும். ஆமாம், அந்த பல்ப்புக்குள்ளே இதை சும்மா ஸ்மூத்தாக கிண்டணும், வேகமாக கிண்டணும். இந்த சாக்லேட் சிப் போட்டதுக்கு இதே அளவு சாக்லேட் சிப் போட்டிங்கனாலும் ஓகே தான். இதில் ரைசன்ஸ் நீங்கள் போடலாம், கிரான்பெரிஸ் கிடச்சிச்சின்னா அது போடலாம், ட்ரைட் கிரான்பெரிஸு, ப்ளூபெரிஸ் போடலாம், எந்த பெரிஸு எந்த இதுவுமே போடலாம். இந்த ட்ரை கிரேப்ஸ், ரைசன்ஸ் அதெல்லாம் எதுனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கார்த்திக்காக ஸ்பெஷலாக பண்ணுறதுனால அவனுக்கு சாக்லேட் பிடிக்குங்கிறதுனால சாக்லேட் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் சாக்லேட் பிடிக்கும், எல்லா கிட்ஸுக்கும் பிடிக்கும். அப்படியா? தேங்க்யூ சொல்லி கொடுத்ததுக்கு. கொஞ்சம் பனானா மஃபின் கொடுத்தேன். சரி, ஓகே. இப்போ இதை எடுத்து இந்த மஃபின் டின்னு, இந்த மஃபின் டின்னு வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இதை வச்சு நான் லைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க. குழி கரண்டி எடுத்தீங்கன்னா ஒன்று போல விழும். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு குழி கரண்டி, சிலர் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்குவாங்க. அது இல்லாதவங்க இந்த மாதிரி குழிக்கரண்டி. நான் என்கிட்ட வந்து குழிக்கரண்டியே எல்லா சைஸ்லையும் வச்சுருப்பேன் நான். அதனால என்கிட்ட இருக்கிற சின்ன சைஸில் நான் யூஸ் பண்ணுறேன். சின்ன சைஸ் இது. இப்போ இந்த மஃபின், இந்த பனானா மஃபின் மாதிரி மேங்கோ மஃபின் அதெல்லாம் பண்ணலாமா? மேங்கோ மஃபின் பண்ணால் அது வந்து ரொம்ப, அது ஆல்ரெடி பல்பியாக இருக்குல்ல, ஜூஸியாக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பல்பியாக இருந்தாலும் ஜூஸ் இருக்காது. மேங்கோவில் வந்து ஜூஸ் வடியும், அதனால அது ரொம்ப சாகி ஆயிரும். கேக் வெரைட்டிஸில் பனானா பண்ணலாம், ஆப்பிள் பண்ணலாம், பைனாப்பிள் பண்ணலாம், பேர் பண்ணலாம், இது பேரிக்காய், இதெல்லாம் தான் மெயினாக பண்ண முடியும். ஏன்னா அது எல்லாமே அந்த இந்த க்ரன்ச்சியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், க்ரன்ச்சி இதெல்லாம் ஃப்ளஷியாக இருக்கிறது, அதனால் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சூடாக இருக்கிற அவனில், இது எனக்கு வந்து என்கிட்ட இருக்கிறது மைக்ரோவேவ் அவன் தான். அதில் என்னோட இது கன்வெக்ஷன் மோடில் நான் இதை வந்து 180 டிகிரிஸ் அது வச்சு இதை வந்து 20 மினிட்ஸுக்கு செட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ். ஆனால் 15 மினிட்ஸில் ஆஸ் யூஷுவல் தான், 15 மினிட்ஸில் நான் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி இன்னொருக்க குக் ஆகலைன்னா திருப்பி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். ரெடி ஆயிடுச்சா? இது இப்போ எடுத்து இதை கொஞ்ச நேரம் கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது. ஏன்டா சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுறேன். நல்லா இருக்கு ஷீத்தல்.
எதுவும் வீட்டில் நம்மளால் பண்ண முடியுங்கிறது என்னாலே நம்பவே முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் இப்போ உங்கள் காலத்து ஃபுட்டு. சின்ன பிள்ளைங்க ரொம்ப கார்த்தி நல்லா ரசித்து சாப்பிட்டேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் பேபிஸ் பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு அசத்துங்க.